இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய விதைக்கரணை என்ன அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொட்டை நேப்பியரோட விதைக்கரணை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கணுக்கு கணு பக்கம் பக்கமாகவே இருக்கும். ஸோ இதுதான் கொட்டை நேப்பியரோட விதைக்கரணை. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4000 கரணை வந்து போச்சம்பள்ளிக்கு வந்து போகுதுங்க. ஸோ கொட்டை நேப்பியரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பெரிய சாக்கில் 2000 கரணை வரைக்கும் வைக்கலாம். இப்போ இதில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1000. ஸோ இப்போ கீழே இங்கே வெட்டி இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 கொட்டை நேப்பியர். ஸோ வந்து ரெகுலராக ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம வந்து வெட்டி வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த 4000 ஆர்டர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் 1000 கரணை வாங்கியிருந்தாங்க. ஸோ அதை வாங்கிட்டு அவங்களுக்கு நல்லா இருந்தனால வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் எனக்கு 4000 கரணை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கிறாங்க. ஸோ கரணை எல்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, உங்களுக்கும் கரணை தேவைன்னா கான்டாக்ட் நம்பர் கொடுங்க, கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். தமிழ்நாடு முழுக்க வந்து கொடுத்துட்ருக்கோம். கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரணை வந்து கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ இந்த குட்டை நேப்பியரோடைய இது இலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரணை கட் பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய குட்டை நேப்பியரோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. ஆடு, மாடு, கோழி கூட வந்து பார்த்தீங்கன்னா சின்னதிலே கொத்தி சாப்பிடுது. குறிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஆடு வளர்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு தீவனங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா புரதச்சத்து 20% இருக்கக்கூடிய ஒன்று வந்து கொட்டை நேப்பியருங்க. ஒரு தடவை நம்ம வச்சுட்டு கட் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு 100 தூரு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொட்டை நேப்பியர் கட்டும். இப்போ நான் கொட்டை நேப்பியர் பக்கத்தில் போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்துருக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டுக்கும் மாட்டுக்கும் அறுத்து போடுற ஸ்டேஜில் இருக்கக்கூடிய குட்டை நேப்பியர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கீழே இடமே இல்லை பார்த்தீங்களா. ஸோ களையே வராத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டை நேப்பியர் வந்து வளர்ந்துரும். இப்போ உங்களுக்கு சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு குருத்தை வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ லாஸ்ட்டாக கட் பண்ணது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டேன்னு என்ன ஆச்சுன்னா, ஆடுங்க மேய வந்து ஆடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மேய்ஞ்சிருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு ரவுண்டாக பெருசாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா குட்டை நேப்பியர். ஸோ இது இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து ஒன்றுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகபட்சமாக நல்லா வளர்த்திங்க அப்படின்னா 100 தூருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கட்டும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டை நேப்பியர் வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு பெருசாக வருங்க. பட் ஆனால் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2-2.5 அடியிலே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஓடலாம். ஸோ இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மறிச்சு ஓரத்தில் இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா குட்டை நேப்பியர் வச்சிட்டோம். ஏன்னா குட்டை நேப்பியர் வந்து ஹைட்டு கம்மி, நம்ம உள்ளே வந்து மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா. ஸோ ஓரம் பாரம் சாயம், இது வந்து ஓரம் பாரமும் சாயாது, நல்லாயிருக்கும் குட்டை நேப்பியர் பார்க்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, நீங்களும் ஆடு வச்சிருக்கீங்க அப்படின்னா கொட்டை நேப்பியர் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கரணைகள் வந்து எந்த அளவுக்கு முத்த விட்டுருக்கோம், அது எவ்வளோ ஹைட் வந்துருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் அடுத்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விதைக்கரணை வந்து முத்த விட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு மேலானது தான் கொட்டை நேப்பியர் விதைக்கரணை வந்து இந்த அளவுக்கு வரும். ஒரு தண்டு எந்த அளவுக்கு ஹைட் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இப்போ ஒரு தண்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதாக இருக்க இந்த தண்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹைட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ கணு வைக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 மாதம் வளர்ந்தால் மட்டும்தான் ஸோ இவ்வளோ கணு வந்து பார்த்தீங்கன்னா வைக்க முடியும். ஸோ தூர்கள் வந்து எவ்வளோ பெருசு வந்திருக்கு அப்படிங்கிறத கட் பண்ணி விட்ருக்கோம். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் கட் பண்ணது வளர்ந்துருக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு கரணைகள் வேணுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.